ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சொரக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சொரக்காயை தோல் சீவி இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை இந்த இட்லி பாத்திரத்துக்கு இந்த மாதிரி மாற்றி ஒரு 2 to 3 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ஒரு பதம் வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி அது கூட 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் இதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். பட் தேங்காய் எண்ணெய்க்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் எண்ணெய் காஞ்சினும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம். அதாவது வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இருந்தால் ஓகே. அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வேக வச்சு எடுத்த காய், உப்பு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது 2 to 3 நிமிஷம் போல் நல்லா கலந்துக்கோங்க, அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருந்த அந்த கலவையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப், அதாவது வெறும் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், ஆனால் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் 2 to 3 ஸ்பூன் அளவு கடைசியாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கான டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye.